இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன். அண்ணாமலை சில்க்ஸ் ஆரம்பிச்சு 25 இயர்ஸ் ஆச்சு. மக்களுக்கு நம்மளோட growth தெரியணும்னா நம்ம குளோபலா எக்ஸ்பேண்ட் ஆகணும். நாம யூஎஸ்ல ஒரு அண்ணாமலை சில்க்ஸ் பிரான்ச் ஆரம்பிச்சு நம்மளுடைய பாரம்பரியமான பட்டு அண்ட் ட்ரெடிஷனை யூஎஸ் மக்களுக்கு கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாம யூஎஸ்ல பிரான்ச் ஓபன் பண்ணாலும் நம்மளோட பட்டு மட்டும் வச்சு அங்க இருக்கிற மார்க்கெட்டை நம்மளால பிடிக்க முடியாது. சோ நம்மளோட ட்ரெடிஷனலோட பட்டா இருந்தாலுமே அந்த நாட்டுடைய வெஸ்டர்ன் அட்டைஸ நம்ம பட்டு கூட ஃபியூஷன் பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அதுதான் என்னோட ஐடியா. சாரா, நீ சொல்ற அந்த யூஎஸ் பிராண்ட்ஸ் ஐடியாலாம் இப்போ எக்ஸிக்யூட் பண்றது சாத்தியம் இல்லமா? நம்ம தமிழ்நாட்டில் அண்ணாமலை சில்க்ஸோட ரீச் அதிகப்படுத்தணும்னா இந்த மீட்டிங். அதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா உங்ககிட்ட? வான்மதி, உன் ஐடியா சொல்லுமா? அதாவது என்னோட ஐடியா. ஆல் தி பெஸ்ட். சொல்லுக்கா. சாரி, அக்காவுக்கு இந்த மாதிரி ஐடியாவை பிரசன்ட் பண்ணியெல்லாம் பழக்கம் இல்ல. ஆனா அக்கா நைட்டு ஃபுல்லா உட்காந்து நிறைய ஐடியா யோசிச்சு வச்சிருக்கா. அது அக்கா சார்பா நான் பிரசன்ட் பண்ணலாமா? யார் சொன்னா என்னம்மா, ஐடியா நல்லா இருந்தா ஓகே தான். நீயே எக்ஸ்பிளைன் பண்ணு. தேங்க்யூ அங்கிள். அக்காவோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம தமிழ் கலாச்சாரம் பாரம்பரியத்தை நிலைநாட்டுற மாதிரி நம்ம ஒரு கான்டெஸ்ட் நடத்தலாம். இந்த கான்டெஸ்ட்ல மொத்தம் 3 ரவுண்டு. முதல் ரவுண்டோட டைட்டில் ரெண்டாவது ரவுண்ட் சமையல் போட்டி. ஒரு பொண்ணு எவ்வளவு பாரம்பரியமானவங்கிறது அவ சமையல்லே தெரிஞ்சிடும். அருமையா இருக்குமா? கடைசி போட்டி இது ஒரு டிசைனிங் போட்டி. இதுதான் இந்த கான்டெஸ்டோட 3 விஷயம். வெனிலா, உன்னோட கான்செப்ட். இது என் அக்காவோட கான்செப்ட். வான்மதியோட கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கு. அத நீ எடுத்து சொன்ன விதமும் சூப்பரா இருக்கு வெனிலா. ஓகே, நம்ம கடையோட 25th ஆனிவர்சரிய நம்ம வான்மதியோட ஐடியாவால வாடி ராசாதி கான்டெஸ்ட ஒரு பெரிய ஈவெண்ட்டா ஆர்கனைஸ் பண்ண போறோம்.